லாஸ்ட் 1 வீக்காக பார்க்கும்போது நிஃப்டியும் சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மார்க்கெட்ஸ் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த வீக் வந்து எப்படி இருக்குன்றதை நம்ம ஜெனரலாக பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்ஸ் நம்ம பார்த்தோம்னா நிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானோடையது வந்து 5.5% விழுந்திருக்கு. அதே மாதிரி வந்து சவுத் கொரியாவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6% அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட இண்டெக்ஸ் விழுந்திருக்கு. நாஸ்டாக் அண்ட் S&P 500 அதாவது யூஎஸோட மார்க்கெட்ஸ் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5% வரைக்கும் விழுந்திருக்காங்க. லாஸ்ட் 1 வீக்காக பார்க்கும்போது லாஸ்ட் ஃப்ரைடே மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாசிட்டிவ் 0.1% தான் பாசிட்டிவ் முடிஞ்சிச்சு. இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஏன் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா ஏன் வந்து குளோபல் இண்டெக்ஸ் எல்லாமே வந்து நெகட்டிவ் இருக்குன்னா ஏஐ பபிள் கன்சர்ன் இருக்குது. ஏன்னா மைக்கேல் பரின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா 2008 வந்து அந்த ஹவுசிங் அந்த ஒரு விஷயம் இதில் வந்து 2008 வந்து பயங்கரமான ஒரு கிராஷ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து கணிச்சவர் அவர். அதே ஆள் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து ஏஐ பபிள் வந்து பிளாஸ்ட் ஆக போகுது, அதனால் வந்து நான் ஷார்ட் சேல் பண்ணுறேன். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா என்விடியாவும் பேலண்டைன் இந்த 2 ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு இதில் போக போகுது, நெகட்டிவில் போக போகுது. ஏன்னா அவங்களுடைய வேல்யூஷன்ஸ் வந்து கண்டிப்பாக ஜஸ்டிஃபை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நிறைய பேர் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க, இது வந்து .com பபிள்ஸ் கூட வந்து நல்லா கம்பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ .com பபிள்னா என்ன, அது ஏஐ பபிள் கூட எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்து போகுதுன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி டீட்டெயிலாக ஒரு 1/2 மணி நேரம் வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு இதுதான் அதுக்கு எல்லாமே வந்து கிடச்சிட்டு இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புரியும் ஏன் வந்து .com பபிள்ஸ் எப்படிலாம் வந்து அது மாடிஃபை ஆச்சு உருவாச்சு, சேம் இப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ பபிளும் அதுக்கு தகுந்த மாதிரி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக நம்ம பேசியிருக்கோம் அந்த வீடியோவில். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு புரியும். அது இல்லாமல் இந்த Q2 ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிஸ்க்கு வந்து இந்த 1 வீக்கில் வரப்போகுது. ஸோ அவங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் எப்படி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்றது நம்ம பேசியிருக்கோம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ஸோடைய Q2 ரிசல்ட்ஸ் வரதுனால அவங்களுடைய பாசிட்டிவாக அவங்க மூவ் ஆகுங்களா இல்லை நெகட்டிவ் ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் போகிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுடைய Q2 ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குன்ற மாதிரி தெரியுது. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும், பார்த்துக்கோங்க. ஃப்ரைடே வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நெட் பையர்ஸாக மாறிட்டாங்க. ஸோ அவங்க வந்து 4000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு பயங்கரமான ஒரு சென்டிமெண்ட் வந்துடும். அவ்வளோதான் வந்து அந்த ஏஐ பபிள் அது இது கன்சர்ன் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் 4000 கோடிக்கு வாங்கியிருக்காங்கன்னா இது வந்து மேஜரான ஒரு மூவ் தான். நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து மேலே தான் போகும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெகுலேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு அது என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக சொல்லிடலாம். இதுக்கு ரீசன் என்னன்னா அன்றைக்கி வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நெட் பையர்ஸாக வந்து நம்மளுடைய ஓவரால் ஈக்விட்டியோ இல்லை ஷேர்ஸிலோ அவங்க எதுவுமே பண்ணல. அன்றைக்கி என்ன நடந்ததுன்னா 10,300 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லோடைய 0.8% ஸ்டேக்கை வந்து ஜேபி மார்க்கெட் வந்து தூக்கிட்டாங்க. அதாவது அவங்களுக்கு வாங்கிக்கிட்டாங்க 10,300 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீலை வந்து சைன் பண்ணி அவங்க வந்து ஏர்டெல் கிட்டேருந்து வாங்கிக்கிட்டாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மேஜராக நடந்தது. ஸோ 10,300 கோடிக்கு அவங்க வந்து ஏர்டெல்லோடைய ஷேர்ஸ் அவங்க வாங்கியிருந்தாலும் மீதி இருக்கக்கூடிய 6,000 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஈக்விட்டிஸை வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் விஷயம். மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நம்மளுடைய ஈக்விட்டிஸை 6,000 கோடிக்கு விற்றுருக்காங்க. பட் ஆனால் அது வந்து இவங்களுடைய ஏர்டெல்லோடைய ஸ்டேக் வந்து அவங்க 10,000 கோடிக்கு வாங்கினால ஜஸ்ட் அந்த 6,000 கோடி அதில் கழிச்சிட்டு ஓகே மீதி 4,000 கோடிக்கு வந்து அவங்க நெட் பையர்ஸாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த ரிப்போர்ட் வந்துடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து தொடர்ந்து மார்க்கெட்லேருந்து பணத்தை வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. இந்த நவம்பரில் மட்டுமே அதாவது இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாள் தான் ஆகுது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் அதெல்லாம் போயிட்டு ஒரு 5-6 நாள் தான் இருக்கும் ட்ரேடிங் செஷன்ஸ் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து வித்துட்டு பணத்தை வெளியே எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா டெய்லி ரிப்போர்ட்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ அதை பற்றி நான் பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படி தான் தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு 14,000 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நவம்பரில் இப்போ வரைக்கும் மட்டுமே அவங்க விற்றுருக்காங்க. ஸோ குளோபலாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு மாதிரி வீக்காக இருக்குது. அது வந்து இந்தியாவிலையும் தொடருது. ஏன்னா ஜப்பான்லேயும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் 5% வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இண்டெக்ஸ் வந்து விழுந்திருக்கு நிக்கை இண்டெக்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நாஸ்டாக் 100 இருக்கட்டும் இல்லை வந்து S&P 500 இருக்கட்டும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் தான் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த ஓவரால் லாஸ்ட் வீக்கை வந்து பார்க்கும்போது எல்லா குளோபல் மார்க்கெட்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்விடியாவுடைய ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பீக்லேருந்து கிட்டத்தட்ட 17% வரைக்கும் விழுந்திருக்கு. அதாவது 5 ட்ரில்லியன் அப்படின்ற அவங்களுடைய ஓவரால் மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4.3 ட்ரில்லியன் அந்த ரேஞ்சுக்கு வந்து சுருங்கிடுச்சு. இதுக்கு ரீசன்ஸ் என்னென்னா முக்கியமான ரீசன்ஸ் வந்து 2 இருக்குது. ஒன்று ஏஐ பபுள், அதை பற்றி பின்னாடி பேசலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு வந்து அவங்களுடைய சிப்ஸை வந்து ஏற்றுமதி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து தடை போட்டார். ஸோ அவர் வந்து சைனாக்கெல்லாம் நீங்கள் வந்து முக்கியமான அந்த பவர்ஃபுல் சிப்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு அதுக்கெல்லாமே வந்து பேன் பண்ணனால என்விடியாவுடைய ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விழ ஆரம்பிச்சிருச்சு. இது இல்லாமல் வந்து என்விடியாவுக்கு அந்த சிப் டிசைனிங் அவங்க தானே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா TSMC அதாவது தைவான்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் அங்கேருந்து வாங்குவாங்க. ஸோ அவங்களுடைய ஷேர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து இவங்களுக்கு கீப் சப்ளையர்ஸாக இருந்தாங்களோ என்விடியாவுக்கு அந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா தைவானாக இருக்குல்ல சவுத் கொரியா விட்டு இங்கே அந்த ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா யார் வந்து என்விடியாவுக்கு கீப் சப்ளையர்ஸாக இருக்காங்களோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 10-15% வரைக்கும் விழுந்திருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் நம்ம பார்க்கும்போது இந்த ஏஐ பபுள் அதாவது இந்த சிப் டிசைனிங் அண்ட் செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து எல்லா குளோபல்லையும் விழுந்துகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து ரீசன்ஸ் என்னன்னா அதான் அந்த ஏஐ பபுள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொன்று
பார்த்தீங்கன்னா இவர் ட்ரம்ப் பண்ணுறது. ஏன்னா அவர் எப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியுதில்லை. ஏன்னா வந்து நான் டேரிஃப் போடுவேன், அது போடுவேன், இது போடுவேன், நான் வந்து நீ எனக்கு லைட்டாக என்ன சொல்லிட்டு கூட நான் உனக்கு ரிவெஞ்ச் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த எக்கானமி அவருடைய யூஎஸோடைய எக்கானமி மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் வந்து அவர் கொஞ்சம் கெடுதல் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவர் ரொம்ப இதாக போயிட்டு இருக்குது. ஸோ ஏன்னா இப்போ சைனாவுக்கு வந்து அவர் NVIDIAவுடைய CEO அதான் ஜேசன் யுவாங் அவரே வந்து சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார் ஜேன்சன் வந்து இந்த மாதிரி சைனாவை தவிர்த்துட்டு நம்ம வந்து இந்த இதெல்லாம் நம்ம பேச முடியாது, சிப் டிசைனிங்கோ இல்லை இதை பற்றி செமிகண்டக்டர் பற்றி பேசவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட எங்களுடைய டோட்டல் ரெவன்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு ஏற்றுமதி செய்கிறது தான் வருது அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது சைனாக்கான இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் சொன்னது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு எங்கே எப்படி இதாகுதுன்னு தெரியல. ஏன்னா வந்து சைனா வந்து ரேர் எர்த்மெத்தில் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுனால இவங்க வந்து நான் சரி உங்களுக்கு சிப்ஸை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. மேபி இந்த NVIDIAவோட சிப்ஸ் இல்லைனாலும் அவங்க வந்து வேறு யாருக்குன்னா அவங்க அந்த இது பண்ணிவிட்டு அவங்க எடுத்துக்க தான் போகிறாங்க. சைனாவுக்கு வந்து ஷார்ட் டேர்மில் கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தாலும் போக போக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதை சமாளிக்கக்கூடிய திறமை அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு தான் எல்லாருமே நம்புறாங்க. எக்ஸ்பர்ட்ஸும் அதான் சொல்கிறாங்க. பட் ஆனால் சைனா கிட்ட இருக்கிற ரேர் எர்த் மெட்டல்ஸ் வந்து நம்ம பூமியிலேருந்து எடுக்கக்கூடியது, அது வந்து நாமளாக உருவாக்க முடியாது. ஸோ அவங்க ஆடுற கேம் வந்து பயங்கரமான கேம் தான். பட் ட்ரம்ப் அதுக்கு ரிவெஞ்ச் கொடுக்குறன்ற பேரில் கொஞ்சம் ஸோ NVIDIAக்கு வந்து சைனா கன்சர்ன் இருக்கிற ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா AI பபுள். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட எல்லா செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸுமே வந்து விழுந்துட்டு இருக்குது. AMD அதுமாதிரி ப்ராட்காம் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5% ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 8% 10% கூட விழுந்திருக்காங்க. செமிகண்டக்டர் ரிலேட்டடில் இருக்கக்கூடிய US ஸ்டாக்ஸும் சரி இல்லை NVIDIAவும் சரி எல்லா அந்த முக்கியமான டெக்னாலஜி ரிலேட்டட் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த AI பபுள் கன்சர்ன் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து ஒரு பக்கம் ப்ரெஷர் ஏற்றுறாரு. ஸோ வந்து குளோபல் மார்க்கெட்ஸ் ஒரு மாதிரி ரொம்ப ஆசிலேஷனில் இருக்குது. ரொம்ப இது எப்படி போகுன்றது நம்மளுக்கு கண்டிப்பாக ஒன்றுமே புரியலை. ஸோ வெயிட் பண்ணி ரொம்ப கொஞ்சம் காஷியஸாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம இந்த ஸ்டாண்ட் எடுக்க முடியாது, அந்த ஸ்டாண்ட் எடுக்க முடியாது. சப்போஸ் India US டீல் வந்துச்சுன்னா உடனே வந்து நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் ஏறும் தான். பட் ஆனால் அதை நம்ம நம்பிட்டு சப்போஸ் இப்போ நம்ம இது பண்ணுங்கன்னா அதுக்கப்புறம் சப்போஸ் இந்த பபுள் கன்சர்ன் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கரெக்டாக மாதிரி இருந்தாலும் பிரச்சனை தான். ஸோ இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் சேஃபாக விளையாடுறது தான் கரெக்டு. கொஞ்சம் எல்லாமே வந்து கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. எதுனா ஒரே ஒரு ஸ்டாக்கில் மட்டும் நீங்கள் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ மொத்தத்தையும் எடுத்துன்னு போய்ட்டு ஒரே ஒரு ஸ்டாக்கில் வந்து எல்லா காசையும் போட்டு இது பண்ணிட வேண்டாம். கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. கோல்டு சில்வர் அதுலேயும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. அம்மா எல்லாம் அந்த ஃபார்மா செக்டார் ஐடி செக்டார் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி குளோபல் கன்சர்ன் இருக்குது டெக்னாலஜின்னு சொல்கிறதுனால அது வந்து அந்த AI பபுளெலாம் கண்டிப்பாக அது சப்போஸ் அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் வந்துச்சுன்னா நம்மளுடைய டெக் ரிலேட்டட் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடிவாங்க தான். ஸோ அதனால் ஐடி செக்டரில் கொஞ்சம் இப்போ அந்த டைமில் வந்து கொஞ்சம் காஷியஸாக இருக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதே தான் இந்த ஒரு வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிஸோடைய Q2 ரிசல்ட்ஸ் எல்லாம் வரப்போகுது. அந்த Q2 ரிசல்ட்ஸ் வரதுனால அவங்களுடைய ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு பெர்ஃபார்ம் கொடுக்கும். ஏன்னா எப்பவுமே அந்த இயர்னிங்ஸ் வரும்போது ஏன்னா எல்லாருமே பார்க்குறது தான் இந்த ரிசல்ட்ஸை தான். கம்பெனியோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது சப்போஸ் அதில் வந்து கொஞ்சம் நல்லா பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா கம்பெனி சேரும். இல்லை நெகட்டிவ்ஸாக இருக்குன்னா நம்மளுக்கு தெரியும் ஸ்டாக் வந்து அடிவாங்க. ஸோ இப்போ ஒரு சில கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் எது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் வந்து முக்கியமாக சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் அந்த பஜாஜ் ஃபின்சர் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அவங்களுடைய ரிசல்ட்ஸ் வரப்போது Q2 ரிசல்ட்ஸ் இந்த வீக்கில். ஸோ இவங்களுடைய லாஸ்ட் Q1 ரிசல்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோன்னா இப்போ Q2 ரிசல்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நம்ம கணிக்க முடியும். ஸோ அவங்களுடைய Q1 ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து 14% வந்து இயர் ஆன் இயர் க்ரோத் காட்டியிருக்காங்க. ஸோ நெட் இன்ட்ரெஸ்டோடைய இன்கம் அதாவது பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து அவங்க கொடுத்து அந்த வட்டி வர காசு தானே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 25% வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் க்ரோத்தில் பார்க்கும்போது 25% வரைக்கும் ஏறி இருக்குது. இது வந்து மேஜரான அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ்னு கேட்டால் எஸ் பாசிட்டிவ். இது வந்து பார்த்தீங்கன்னா Q1 ரிசல்ட்ஸ். அது மாதிரி அவங்களுடைய Q2 ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வரும்னு சொல்லிட்டு எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. Q2 ரிசல்ட்ஸ் வரும்போது வந்து ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பாசிட்டிவாக இருக்கும் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணமும் எல்லாருக்கும் இருக்கனால ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் அண்ட் ஃபின்சர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா மார்க்கெட்டில் வந்து ஏறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ யாரும் அதை வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு அதை கொடுத்துடாமல் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள். சப்போஸ் அது நல்லா ரிசல்ட்ஸ் எல்லாம் நல்லா கொடுக்குறப்போ அது நல்லா ஒரு கொஞ்சம் பீக்கு ஏறும். ஒரே நாள் வந்து பார்த்தீங்கன்னா 4%, 3%, 3.5 அது மாதிரி கூட ஏறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துட்டு நீங்கள் வெளியே வரது ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். எது இருக்குன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் அண்ட் ஃபின்சர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறாங்க ஒரு 100% மேலே வந்து ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. அதாவது நம்ம இது எங்கேருந்து சொல்கிறோன்னா நிறையா அந்த ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபினான்ஷியல் காலம்ஸ் அந்த மாதிரி ஒரு சில இது நியூஸ் எல்லாம் வரும்ல அதை பார்த்துட்டு தான் நம்ம பேசுகிறோம். அது மாதிரி இருக்கும்போது டாடா ஸ்டீல் வந்து ஏன் சொல்கிறோன்னா லாஸ்ட்டு Q1 ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 116% பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் க்ரோத் காட்டிடுறாங்க. ஸோ Q1 ரிசல்ட்ஸ் வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாதம் ஆயிடுச்சா இப்போ அடுத்த ரிசல்ட்ஸ் வருது. ஸோ இப்போ வரும்போது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஏன்னா இந்த ரீசெண்ட் டைமில் நம்ம வந்து மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அவுட் பர்ஃபார்மிங் வந்து ஸ்டாக்ஸ் வந்து பயங்கரமாக ஏறிச்சு நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட டாடா ஸ்டீலுமே வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் இந்த ஒரு ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 180 ரூபாய் தாண்டிடுச்சு.
ஏன்னா வந்து சைனா வந்து மெட்டல் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அம்மா வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் டிமாண்ட்ஸ், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவையான அது ஸ்டீல் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஓவரால் குளோபல் மார்க்கெட்ஸை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே இது மாதிரி இருக்குது. நம்ம நல்லா பார்த்து தான் இருந்தோம். ஏன்னா ரீசெண்ட் டைமில் நம்ம நல்லா பார்த்துங்க வேதாந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பயங்கரமான ஒரு ரேலி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட்டு ஒரு 40 நாளில் பார்த்தோன்னா 70, அதாவது 17% வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஷேரோட ப்ரைஸ் வந்து ஏறிச்சு. டாடா ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஏறிட்டு தான் இருக்காங்க. 150 180 வந்தாங்க. ஸோ இது மாதிரிலாம் இருக்கிறனால கண்டிப்பாக வந்து டாடா ஸ்டீலோடைய ரிசல்ட்ஸ் வரப்போகுது. ஸோ அவங்களுடைய டாடா ஸ்டீல்ஸோடைய ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு சில ரிப்போர்ட்ஸில் என்ன சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 500% வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து அவங்க காட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில ரிப்போர்ட்ஸ் வருது. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த அடுத்த நெக்ஸ்ட் வீக்கில் வந்துடும் அதுவும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கொஞ்சம் கார்னர் பண்ணுவாங்கன்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கொச்சின் ஷிப்யார்ட், டாடா பவர் இவங்களுக்கு அடுத்தடுத்த ரிசல்ட்ஸ் வரப்போகுது. டாடா பவர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் Q1 ரிசல்ட்ஸ் காட்டும்போது வந்து 6.2% பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் க்ரோத் காட்டியிருந்தாங்க. ஸோ டாடா பவர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி ஒரு 5% 6% கொடுக்குற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களுடைய ஸ்டாக்ஸ் வந்து பயங்கரமாக ஏறும் இல்லை பயங்கரமாக குறையும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஓரளவுக்கு அப்படியே இப்போ இருக்கிறதுல மேபி ஒரு 4-5 ரூபா வந்து கூடலாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது டாடா பவருக்கு. கொச்சின் ஷிப்யார்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் Q1 ரிசல்ட்ஸில் பார்க்கும்போது 8% வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் க்ரோத் காட்டியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து லாஸ்ட் 4 குவார்ட்டர்ஸ் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு குவார்ட்டரையும் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 1123 கோடியாக இருந்துச்சு ப்ராஃபிட். அடுத்த குவார்ட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1366. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லாஸ்ட்டு Q1 ரிசல்ட்ஸ் வரும்போது அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 1430 கோடின்ற அளவுக்கு காட்டியிருக்காங்க அவங்களுடைய ப்ராஃபிட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் க்ரோத் வந்து நல்லாவே காட்டியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது கொச்சின் ஷிப்யார்டும் கொஞ்சம் ரொம்ப பெருசாலாம் மூவ் ஆகலாலும் ஓரளவுக்கு மூவ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏன்னா இதெல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான், மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் தான். நெக்ஸ்ட் வந்து அவங்களுடைய அஃபிஷியலாக அவங்க வந்து ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லாமே என்ன ஏதுன்னு தெரியும். ஜஸ்ட் நம்ம வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து கார்னர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதோடைய டேரக்ஷன் எப்படி போகணும் ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறோம். ஏன்னா வந்து சப்போஸ் நீங்கள் வச்சுருந்தீங்க டக்குன்னு கொடுத்துலாம் வேணாம்னு யோசிக்கும் போது அதுக்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் ரிலையன்ஸோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய Q2 ரிசல்ட்ஸ் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் Q1 ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு 16% வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் க்ரோத் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த Q2 ரிசல்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா RVNL ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டாக்கு அவங்களுடைய லாஸ்ட் Q1 ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 40% வந்து இயர் ஆன் இயரில் பார்க்கும்போது டிக்ளைன் ஆயிருந்துச்சு அவங்களுடைய ப்ராஃபிட். ஸோ அது வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா Q2 ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தா பெருசாக அவங்களுக்கு வந்து ஆர்டர் புக்ஸ் எதுவுமே கிடைச்ச மாதிரி தெரியல. அப்படியே ஆர்டர் புக்ஸ் கிடைச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் சைன் ஆகிட்டு அவங்களுக்கு வந்து இப்போ இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு காட்டுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. RVNலும் அவங்களுடைய ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அடுத்து வந்து அவங்களுடைய ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெல்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் காஷியஸாக இருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வோடாஃபோன் ஐடியா, அதாவது அவங்களுடைய ரிசல்ட்ஸும் வரப்போகுது அப்படின்ற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறமா ஹீரோ மோட்டார் கார்ப் இவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அவங்களுடைய லாஸ்ட் Q1 ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது 65% வந்து இயர் ஆன் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ராஃபிட் காட்டியிருந்தாங்க. ஸோ அது ஒரு பக்கம் யோசிச்சுக்கோங்க. ஹீரோ மோட்டார் கார்ப் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக போகிற வாய்ப்பு இருக்குது. ஃபோர்டிஸ் ஹெல்த் கேரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து 53% வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் க்ரோத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க காட்டியிருந்தாங்க Q1 ரிசல்ட்ஸில். ஸோ Q2 ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது வந்து Q1 ரிசல்ட்ஸ் மாதிரி Q2 ரிசல்ட்ஸ் வந்து நம்ம சொல்ல முடியாது. பட் ஆனால் இப்போ இருக்கிற அந்த இதை வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு அது அப்படியே நம்ம நெக்ஸ்ட் வந்து இன்னும் ஒரு சில அந்த லாஸ்ட் 4 குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஏறுமா இல்லையான்றது தான் இது எல்லாமே. ஸோ அதனால் வந்து ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர், அம்மா வந்து ஹீரோ மோட்டார் கார்ப், பஜாஜ் ஃபினான்ஸ், ஃபின்சர், டாடா ஸ்டீல் இவங்க எல்லாமே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டாடா ஸ்டீல் வந்து கொஞ்சம் அதிகமாக மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் தெரியுது. ஹீரோ மோட்டார் கார்ப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த GSTக்கு அப்புறமா வர ரிசல்ட்ஸ்னால அதுவும் வந்து ஒரு இதாக இருக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம ஒரு சில சிப்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். அதாவது குளோபல் மார்க்கெட்ஸ் இல்லை வந்து எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் இல்லை வந்து US டெக்னாலஜி ஃபண்ட்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில சிப்ஸ் எல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதை கண்டினியூ பண்ணிட்டு இருப்போம். பட் ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா எடெல்விஸ்க்கு வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ்க்கும் அதை ஸ்டாப் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. கிட்டத்தட்ட எடெல்விஸ் அண்ட் ஆக்சிஸ் அது இல்லாமல் இன்னும் ஒரு சில மேஜராக இருக்கக்கூடிய அந்த எல்லாமே வந்து US டெக்னாலஜி ஃபண்டில் வந்து நம்ம இங்கேருந்து சிப்பு மூலமாக போட்டுருந்தோம்ல அந்த மார்க்கெட்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அது எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து ஏன்னு கேட்கும்போது செபி அண்ட் RBI உடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போதைக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஸோ ஏன்னா நீங்களாம் அதில் சிப்பில் போட்டிருந்தீங்கன்னா நீங்களும் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீங்களும் கணிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எல்லாமே அதை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா செபி வந்து திரும்ப அது வந்து எப்போ வந்து அந்த லிமிட்டை வந்து ஏற்றுறாங்களோ அப்போ தான் வந்து இதெல்லாம் கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. நாமளும் வந்து நிறைய ஒரு சில இடத்துலலாம் வந்து அந்த இவங்களெல்லாம் கூட நம்ம கான்டாக்ட் பண்ணி கேட்டிருந்தோம். அந்த நம்மளுடைய ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு வந்து ஒரு சில மெயில்ஸ் எல்லாம் நம்ம கூட பண்ணி பார்த்தது. அது எல்லாமே என்ன தெரியுதுன்னா இப்போதைக்கு வந்து தற்காலிகமாக தான் இது பண்ணியிருக்காங்க. பட் நம்மளுடைய சிப்பில் நம்ம கோட்டா அமௌண்ட் வந்து அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எப்போ வந்து செபிகிட்டேருந்து இவங்களுக்கு ஒரு
கிளியரன்ஸ் கிடைக்குதோ இவங்க வந்து அந்த சர்க்யூட்டை வந்து கொஞ்சம் இது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி திரும்ப கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு எப்போ இது கிடைக்குதோ அப்போ தான் திரும்ப வந்து அது கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ அதில் யாருனா சிப்லலாம் போட்டிருந்தீங்கன்னா சப்போஸ் இப்போ உங்களால் ப்ளேஸ் பண்ண முடியலாம், அது வந்து நம்மளுடைய பிரச்சனை இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா செபியோடைய ரூல்ஸ் படி அந்தந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தி வச்சிருக்காங்கன்றது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் ஐபிஎஸை பற்றி பார்த்தோன்னா லென்ஸ்கார்ட்டோடைய கிரே மார்க் ப்ரீமியம் வந்து ஃபஸ்ட்டு லென்ஸ்கார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 30% 31% இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி பார்த்தோன்னா இப்போ ஜஸ்ட் வந்து 3% அவ்வளோதான் வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம்னு சொல்லிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து க்ரோக்கும் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 4% தான் ஜிஎம்பி இருக்குது. ஸ்டுட்ஸ் ஆக்சஸரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த ஹெல்மெட் கம்பெனி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8-10% வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎம்பி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது 8-10 ரூபாய் இல்லை 8-10% சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய ஷேர்ஸ் வந்து லிஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இன்றைக்கி பார்க்கும்போது அவங்களுடைய ஐபிஓ ப்ரைஸ் வந்து 2% வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆயிருக்கு, அதாவது கீழே விழுந்திருக்கு. ஸோ அந்த ஐபிஓ ஒரு பயங்கரமான ஒரு இது இருந்துச்சு. ஐபிஓனா ஓகே அது வந்து ஜஸ்ட் அது வரும், நம்ம வந்து அதை நம்மளுக்கு கலெக்ட் பண்ணாங்கன்னா நம்ம வந்து அதை போட்டு மார்க்கெட்டில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து டக்குன்னு வந்து இத்தனை % ஒரு 10% இல்லை 20% வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டக்குன்னு ப்ராஃபிட் கிடச்சிரும் அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து எல்லாருக்கிட்டே இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ ஐபிஓ வந்து எல்லாம் அடிஷன் ஒடுக்கி விட்டாங்க. ஏன்னா இப்போ ஃபிசிக்ஸ் வழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு 4% தான் இருக்குது. அதாவது இதுதான் வந்து மேஜர் எதிர்பார்த்தது, க்ரோ, லென்ஸ்கார்ட், ஃபிசிக்ஸ் வளான்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3%, 4%, 5% அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து ஐபிஓடைய இது வந்து இனிமேல் கெடுப்படலை அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். இன்னொன்று இதுக்கு ரீசன் என்னென்னா இப்போ மார்க்கெட் வந்து விழுந்துட்டு இருக்குது. அதனால் வந்து யாருக்கும் வந்து இந்த டைமில் வந்து அவங்களுக்கு எப்படி அதாவது இருக்கிற அவங்க ஐபிஓ ப்ரைஸ்க்கு மேலே வந்து ஜிஎம்பி கொடுத்து நம்ம வாங்கணுமா, அதாவது மார்க்கெட் விழும்போது அதெல்லாம் நம்மளுக்கு சீப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்படியும் எல்லாமே நினைக்கிறாங்க இன்னொன்று. ஸோ ஓவராலாக வந்து எல்லா இதுவுமே வந்து பார்த்தோன்னா இப்போதைக்கு சேஃப் பெட்டுன்ற மாதிரி எதுவுமே தெரியல கண்ணுக்கு. கோல்டு சில்வர் வந்து பயங்கரமாக ஒரு ரேலி கொடுத்து இப்போ கூல் ஆஃப் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட அவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு கடைசி ஒரு 50 நாளைக்கு முன்னாடி வாங்கியிருந்தாங்கன்னா கூட ஜஸ்ட் ஒரு 10-12% நம்ம வந்து பாசிட்டிவில் இருக்கலாம் கோல்டை பொறுத்த வரைக்கும். சில்வரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 40-45 நாளைக்கு முன்னாடி நம்ம வாங்கியிருந்தோம்னா இப்போ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-18% வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவில் இருக்கலாம். ஸோ என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் நான் கோல்டு சில்வர் ரெண்டுமே வச்சுருக்கேன். ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் தான் இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15%, அதாவது இப்போ ரீசெண்டாக வாங்கினதில் ஒரு 15% மேலே இருக்குது. அதுக்கப்புறம் நான் எதுவுமே வாங்கலை. ஸோ இப்போதைக்கு எல்லாருக்கும் ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாம் எப்படி இருக்குன்னா எது என்ன பண்ணுறதுன்னு யாருக்கு எதுவும் புரியல. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கரெக்டாச்சு, சில்வர் அதுக்கு மேலே. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இந்த மாதிரி கிராஷ் வருமா, பப்புலா அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு மாதிரி கொஞ்சம் எல்லாருமே ஒரு மாதிரி இதில் தான் பேனிக்கில் தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு